வணக்கம். பொதிகையின் செய்திகளுக்காக ஜோதி லட்சுமி. தலைப்புச் செய்திகள். வாக்கு வங்கி அரசியல் நாட்டை புற்றீசல் போல் அரித்துக் கொண்டிருக்கிறது. தெலங்கானா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியும். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். மேகதாது அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கஜா புயல் பாதிப்பு குறித்து தமிழக புதுச்சேரி முதலமைச்சர்களுடன் மத்திய குழு தலைவர் ஆலோசனை. ஒரு வார காலத்திற்குள் மத்திய அரசின் அறிக்கையை தாக்கல் செய்வதாக உறுதி. ஆடவருக்கான ஹாக்கி உலகக்கோப்பை போட்டித் தொடர் ஒடிஷாவில் இன்று தொடக்கம். ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. விரிவான செய்திகள். வாக்கு வங்கி அரசியல் நாட்டை புற்றீசல் போல் பரவி பாதிப்பை ஏற்படுத்தி வருகிறது என்று பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத்தில் பிரச்சார கூட்டத்தில் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். அனைவரையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்பதே பிஜேபியின் நோக்கம் என்று கூறிய அவர், வாக்கு வங்கி அரசியல் நாட்டை நல்ல பாதைக்கு அழைத்துச் செல்லாது என்றார். தெலங்கானாவில் குடும்ப ஆட்சியை தொடர்வதற்காக காங்கிரசும் டிஆர்எஸ் கட்சியும் நட்பு ரீதியாக போட்டியிடில் ஈடுபடுவதாகவும் அவர் கூறினார். சந்திரசேகர் ராவ் தலைமையிலான டிஆர்எஸ் அரசு தேர்தல் வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறிய அவர், ஆட்சிக்கு வருவதற்கு முன் நிஜாமாபாத் நகரை லண்டன் போல மாற்றிக் காட்டுவேன் என்று சொன்னதையும், இப்போது அந்த நகரத்தின் அடிப்படை தேவைகளான குடிநீர், மின்சாரம், சாலைகள் போன்றவை கூட நிறைவேற்றப்படாததையும் சுட்டிக்காட்டினார். चंद्रबाबू को बैठना पड़ता था, किरण रेड्डी को बैठना पड़ता था, कांग्रेस वालों को बैठना पड़ता था और ये टीआरएस वालों को भी बैठना पड़ता है। मैं आज तेलंगाना को कहना चाहता हूं, अरे जिस स्वाभिमान के लिए लड़ाई लड़े थे आपको ऐसा मुख्यमंत्री चाहिए जो कभी किसी के चरणों में बैठने के लिए राजी नहीं होगा। वो बैठेगा तो तेलंगाना की जनता जनार्दन के चरणों में बैठेगा। மொத்தம் 119 தொகுதிகளை கொண்ட இந்த மாநில சட்டப்பேரவை தேர்தலில் பிஜேபி, தெலங்கானா ராஷ்டிரிய சமிதி, காங்கிரஸ், தெலுங்கு தேசம், ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகள் தங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றன. இந்த மாநிலத்தில் அடுத்த மாதம் 7ஆம் தேதி ஒரே கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் தெலங்கானா மாநிலம் நிஜாமாபாத்திலும் பின்னர் மெஹபூப் நகரிலும் பிஜேபி வேட்பாளர்களை ஆதரித்து பிரதமர் பிரச்சாரம் மேற்கொள்கிறார். பிரச்சார கூட்டங்களில் பங்கேற்ற பின்னர் பிரதமர் இன்று தில்லி திரும்புகிறார். மத்திய பிரதேசம், மிசோரம் மாநில சட்டப்பேரவை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நாளை நடைபெறவுள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் தயார் நிலையில் உள்ளன. 230 தொகுதிகளை கொண்ட மத்திய பிரதேசத்திலும் 40 தொகுதிகளை கொண்ட மிசோரமிலும் நடைபெறவுள்ள இந்த தேர்தலில் 5 கோடிக்கும் மேற்பட்ட வாக்காளர்கள் 2899 வேட்பாளர்களுக்கு தங்கள் வாக்குகளை செலுத்த உள்ளனர். வாக்குச்சீட்டுகளை வாக்காளர்களுக்கும் வீடு வீடாக சென்று தேர்தல் ஆணையம் விநியோகித்துள்ளது. தேர்தல் பாதுகாப்பு பணியில் 650 துணை ராணுவப்படை கம்பெனிகள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளன. மிசோராமில் 1179 வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பதாக அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி குந்த்ரா தெரிவித்தார். புரு இன வாக்காளர்களுக்காக தனி வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டுள்ளன என்றும் அவர் கூறினார். இன்று காலை வாக்குச்சாவடி ஊழியர்கள் வாக்குச்சாவடிக்குரிய பொருட்களை பெற்றுக்கொண்டு தங்களது வாக்குச்சாவடி நோக்கி புறப்பட்டனர். அனைத்து வாக்குச்சாவடிகளும் வயர்லெஸ் கட்டமைப்பில் கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதாக மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. அரசியல் கட்சிகள் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளன. ஜம்மு காஷ்மீர், குல்காம் மற்றும் புல்வாமா மாவட்டங்களில் இன்று பாதுகாப்பு படையினருக்கும் பயங்கரவாதிகளுக்கும் இடையே ஏற்பட்ட 2 தனித்தனி மோதல் சம்பவங்களில் 3 பயங்கரவாதிகளும் ராணுவ வீரர் ஒருவரும் கொல்லப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். குல்காம் மாவட்டத்தில் ரெட்வானி பகுதியில் பாதுகாப்பு படையினர் நள்ளிரவில் சுற்றி வளைத்து தேடும் பணியில் ஈடுபட்டபோது பயங்கரவாதிகள் படையினர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தியதால் மோதல் ஏற்பட்டது என்று காவல்துறை அதிகாரி ஒருவர் தெரிவித்தார். இந்த சம்பவத்தில் 2 பயங்கரவாதிகள் கொல்லப்பட்டதாகவும் 3 ராணுவ வீரர்கள் காயமடைந்தனர் என்றும் அவர் கூறினார்.
இந்த ராணுவ வீரர்களில் ஒருவர் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியில் உயிரிழந்தார் என்றும் அவர் கூறினார். சம்பவ இடத்தில் ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் இதர குற்றம் தொடர்பான பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் அவர் தெரிவித்தார். புல்வாமா மாவட்டத்தில் டிரால் பகுதியில் ஹாஃபு என்ற இடத்தில் பயங்கரவாதிகளுக்கு பணியில் ஈடுபட்டபோது இந்த மோதல் ஏற்பட்டது. இந்த சம்பவத்தில் அடையாளம் தெரியாத பயங்கரவாதி ஒருவர் கொல்லப்பட்டதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். தமிழகத்தை பாதிக்கும் வகையில் அண்டை மாநிலங்களில் புதிதாக அணை கட்டுவது, குறிப்பாக கர்நாடகாவில் அணையை கட்டுவது சரியாக இருக்காது என்று மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் கூறியிருக்கிறார். கன்னியாகுமரியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், வரைவு அறிக்கை குறித்து முழுமையாக படித்து அறிந்து கொண்ட பின் இது பற்றி கருத்து கூற முடியும் என்றார். தேர்தல் கூட்டணி பற்றி கேட்டதற்கு, தேர்தலுக்கு நாள் நெருங்கி வரும்போதுதான் அது குறித்து கூற முடியும் என்றும் பதிலளித்தார். முன்னதாக பிரதமர் மோடி எழுதியுள்ள பரீட்சைக்கு பயமேன் என்ற புத்தகத்தை நாகர்கோவில் கேந்திரிய வித்யாலயா பள்ளி, SLB அரசு மேல்நிலைப் பள்ளி மாணவ மாணவியருக்கு அமைச்சர் இலவசமாக வழங்கினார். சென்னை கன்னியாகுமரி எக்ஸ்பிரஸ் ரயிலின் பெட்டிகள் கன்னியாகுமரி வந்தவுடன் திருவனந்தபுரம் வேலிக்கு பயணியர் ரயிலாக சென்று வந்த பின் மீண்டும் கன்னியாகுமரி சென்னை விரைவு ரயிலாக புறப்படுவதில் காலதாமதம் ஏற்பட்டு வந்த நிலையில் அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் ரயில்வே அமைச்சரிடம் கேட்டுக் கொண்டதை அடுத்து நாளை முதல் கொச்சிவேலிக்கு செல்லும் பாசஞ்சர் ரயிலுக்கு வேறு ஏற்பாடு செய்யப்பட்டு கன்னியாகுமரி சென்னை விரைவு ரயில் குறித்த நேரத்தில் புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்த ஏற்பாட்டை செய்து கொடுத்த அமைச்சருக்கு கன்னியாகுமரி மாவட்ட ரயில்வே பயன்படுத்துவோர் சங்கம் நன்றி தெரிவித்துள்ளது. மேகதாது குடிநீர் மற்றும் பாசன அணைக்கட்டு திட்டத்திற்கு கர்நாடக அரசுக்கு வழங்கப்பட்டுள்ள விரிவான திட்ட அறிக்கை தயாரிப்பு அனுமதியை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியை கேட்டுக் கொண்டுள்ளார். முதலமைச்சர் இன்று பிரதமருக்கு எழுதியுள்ள கடிதத்தில் 2018 நவம்பரில் மத்திய தண்ணீர் ஆணையம் கர்நாடகா மாநிலத்தின் நீராவாரி நிகம் நிறுவனத்துக்கு மேகதாது நீர்த்தேக்க திட்டத்துக்கான விரிவான அறிக்கை தயாரிக்க அனுமதி அளித்திருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக தமிழக அரசு தனது எதிர்ப்பை மத்திய அரசிடம் ஏற்கனவே தெரிவித்துள்ளது என்றும், இந்த நியாயமான எதிர்ப்புகளை கருத்தில் கொள்ளாமல் மத்திய தண்ணீர் ஆணையம் விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க ஒப்புதல் அளித்திருப்பது தமிழக மக்களிடையே மிகுந்த ஐயப்பாட்டையும் துயரத்தையும் ஏற்படுத்தியிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் கர்நாடகாவுக்கு விரிவான திட்ட அறிக்கை தயாரிக்க அளிக்கப்பட்ட அனுமதியை விலக்கிக் கொள்ளுமாறு மத்திய நீராதாரங்கள் அமைச்சகத்துக்கு உத்தரவிடுமாறு பிரதமரை கேட்டுக் கொள்வதாக முதலமைச்சர் அக்கடிதத்தில் குறிப்பிட்டுள்ளார். கஜா புயலால் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களில் ஏற்பட்டுள்ள சேத விவரங்கள் குறித்த அறிக்கையை விரைவில் மத்திய அரசிடம் தாக்கல் செய்ய இருப்பதாக இந்த சேத விவரங்களை பார்வையிட்ட மத்திய குழுவின் தலைவர் டேனியல் ரிச்சர்ட் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் இம்மாதம் 22ஆம் தேதி தில்லி சென்று பிரதமரை சந்தித்து முதல்கட்ட நிவாரணத் தொகையாக சுமார் 1500 கோடி ரூபாயும், நிரந்தர நிவாரணப் பணிகளுக்காக சுமார் 15,000 கோடி ரூபாயும் மத்திய அரசு வழங்க வேண்டும் என்றும், சேதங்களை மதிப்பிட மத்திய குழுவை விரைவில் அனுப்புமாறும் வலியுறுத்தியிருந்தார். அதனையடுத்து சேத விவரங்களை பார்வையிட மத்திய உள்துறை இணைச் செயலாளர் டேனியல் ரிச்சர்ட் தலைமையில் 7 பேர் கொண்ட குழுவினர் வருகை தந்து கடந்த 24, 25, 26 ஆகிய 3 நாட்களும் தஞ்சை, திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை உள்ளிட்ட புயல் பாதித்த மாவட்டங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் ஆய்வு நடத்திவிட்டு இன்று பிற்பகல் சென்னை திரும்பி முதலமைச்சர் மற்றும் தமிழக அரசின் அதிகாரிகளோடு ஆலோசனை நடத்தினர். இந்த ஆலோசனைக்கு பிறகு சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த டேனியல் ரிச்சர்ட், கஜா புயல் பாதித்த பகுதிகளை நேரில் ஆய்வு செய்து அந்த மக்களின் குறைகளையும் கேட்டறிந்தோம். பெருமளவு சேதம் ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பாக மத்திய அரசிடம் விரைவில் அறிக்கை தாக்கல் செய்வோம் என்று தெரிவித்தார். முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். With an assessment of what we have seen, the report of the committee will be then finalized and submitted for consideration by the appropriate committees in the government. முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், அமைச்சர்கள் சி வி சண்முகம், ஆர் பி உதயகுமார், தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் மற்றும் அரசு துறை உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர்.
முன்னதாக கஜா புயலால் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் ஏற்பட்டுள்ள பாதிப்பு குறித்த அறிக்கை ஒரு வாரத்தில் மத்திய அரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று மத்திய குழு தலைவர் டேனியல் ரிச்சர்ட் புதுச்சேரியில் தெரிவித்தார். மத்திய குழுவினர் நேற்று புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தின் காரைக்கால் பகுதியில் ஆய்வு செய்த பின் புதுச்சேரி வந்து முதலமைச்சர் நாராயணசாமி, அமைச்சர்கள் நமச்சிவாயம், கமலக்கண்ணன், கந்தசாமி மற்றும் அரசு தலைமைச் செயலாளர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த குழுவின் தலைவர் டேனியல் ரிச்சர்ட் அறிக்கை ஒரு வாரத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று கூறினார். தமிழகம், புதுச்சேரியில் புயல் பாதித்த பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்ட மத்திய குழுவினர் முதலமைச்சர்களை சந்தித்து பேசிய பின் சென்னையிலிருந்து விமானத்தில் புதுதில்லி புறப்பட்டுச் சென்றனர். சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தின் 18வது பட்டமளிப்பு விழாவில் தமிழக ஆளுநர் பன்வாரிலால் புரோஹித் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார். 49,534 பேருக்கு பட்டங்களும் பல்வேறு துறைகளைச் சேர்ந்த 130 பேருக்கு முனைவர் பட்டங்களையும் ஆளுநர் வழங்கினார். இந்த பட்டமளிப்பு விழாவில் உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி ஜெகதீசன் பட்டமளிப்பு விழா உரை நிகழ்த்தினார். விடாமுயற்சி, நியாயமான எதிர்பார்ப்பு, அர்ப்பணிப்பு ஆகியவற்றுடன் இளம் பட்டதாரிகள் பணியாற்ற வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். வெளிநாடுகள் செல்லுவதை தவிர்த்து வாய்ப்பு நிறைந்த இந்தியாவில் வேலை தேடுவதுடன் பெற்றோர்களையும் பாதுகாக்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். மாணவர்களின் முன்னேற்றமே நாட்டின் முன்னேற்றம் என்பதை நினைவில் கொண்டு பல்கலைக்கழகங்கள் இளம் மாணவர்களுக்கு அறிவு தேடல் குறித்த வாய்ப்புகளை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றார் அவர். விழாவில் பல்கலைக்கழக துணைவேந்தர் குழந்தைவேல் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். சிறிய விளம்பர இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். வயக்காட்டுல மரத்துக்கு கீழே குளக்கரையில செடிக்கு பின்ன மலை ஜலம் நீ கழிக்கிறாய், கழிப்பறையில குடுக்கற தொல்லை பாராவுது பார சுத்தம் 4 பக்கமும். அதனாலதான் பாஸ் ஷட் தி டோர். அப்படினா கதவை மூடு கண்ணா, கதவை மூடு, கதவை மூடு, பிறகு நோயை தேடு. வெளியில மலை ஜலம் கழித்தால் ஊரெல்லாம் நோய்கள் பரவிடுமே, எல்லாருக்கும் வியாதி வரும். அப்ப என்ன செய்ய? கதவை மூடு கண்ணா, கதவை மூடு, கதவை மூடு, பிறகு நோயை தேடு. விஷயம் உனக்கு புரிந்த நீ தலைய கொஞ்சம் ஆட்டு. மலஜலம் கழிக்கணும் என்றால் தாழ்பாலை நீ பூட்டு. கழிப்பறையை பயன்படுத்துங்க, இந்தியாவை தூய்மையாக்குங்க. செய்திகள் தொடர்கின்றன. கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான மத்திய அரசின் நிதியுதவி பாதிக்கப்பட்ட மக்களின் வாழ்க்கையை மீட்டெடுக்கும் அளவுக்கு இருக்கும் என்று பிஜேபி மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் கூறியிருக்கிறார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தாம் நாளை மறுநாள் சென்னை வாரிய தலைவர் CP ராதாகிருஷ்ணனுடன் புயல் பாதித்த பகுதிகளுக்கு சென்று ஆய்வு செய்யப் போவதாக தெரிவித்தார். தென்னை விவசாயிகளை சந்தித்து இந்த வாரியம் மூலம் என்ன உதவிகள் செய்ய முடியுமோ அவை அனைத்தையும் செய்யப்போவதாகவும் அவர் கூறினார். புயல் பாதித்த பகுதிகளில் மத்திய அரசு வழங்கிய முதல்கட்ட நிவாரண உதவியான 200 கோடி ரூபாயில் மின்சார விநியோகம் சீரமைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார். நாகப்பட்டினத்தில் படகுகள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு நாகப்பட்டினத்தில் படகுகள் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு 65,000 செலவாகும் என மதிப்பிடப்பட்டுள்ள நிலையில் இதில் 33,000 வழங்க மத்திய அரசை வலியுறுத்தப் போவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். மேகதாது விஷயத்தில் தமிழகத்தின் அனுமதி இல்லாமல் அந்த திட்டம் நிறைவேறாது என்றும் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்தார். கர்நாடகாவில் மேகதாது அணை கட்டுவதற்கான முதல்கட்ட அனுமதியை மத்திய அரசு திரும்பப் பெற வேண்டும் என்று பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனம் S. ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். சென்னையில் இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இந்த அணைக்கு மத்திய அரசு அனுமதி அளித்தது அநீதியான செயல் என்றும் அதனை திரும்பப் பெற வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார்.
கர்நாடகத்தில் காவிரி மற்றும் துணை நதிகளின் குறுக்கே இப்போதுள்ள அணைகளின் கொள்ளளவான 104.59 டிஎம்சி ஆகும். மேகதாது அணையும் கட்டப்பட்டால் கர்நாடக அணைகளின் 171.73 டிஎம்சி ஆக அதிகரிக்கும். இது மேட்டூர் அணையின் கொள்ளளவை விட 2 மடங்கு என்ற நிலையில் இவ்வளவு தண்ணீரை தேக்கி வைக்கும் போது தமிழகத்திற்கு தண்ணீர் கிடைக்காது, காவிரி பாசன மாவட்டங்கள் பாலைவனமாகிவிடும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மத்திய அரசு முடிவுக்கு காத்திராமல் இந்த அனுமதியை ரத்து செய்ய கோரி உச்சநீதிமன்றத்தில் தமிழக அரசு வழக்கு தொடர வேண்டும் என்றும் ராமதாஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய சுற்றுச்சூழல் அமைச்சகம் மேகதாதுவில் அணை கட்ட முதல்கட்ட ஆய்வு நடத்த கர்நாடக அரசுக்கு அனுமதி அளித்திருப்பது மிகவும் கண்டிக்கத்தக்கது என்று தமாக தலைவர் ஜி.கே. வாசன் கூறியுள்ளார். இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் கர்நாடக அரசு இந்த முயற்சியில் ஈடுபட்டுள்ளது என்றும் இதற்கு மத்திய அரசு துணை போகக்கூடாது என்றும் அவர் கூறியுள்ளார். கர்நாடக அரசின் பிடிவாத போக்குக்கு மத்திய அரசு ஆதரவளிப்பது நியாயமற்றது, ஏற்புடையதல்ல என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த விஷயத்தில் மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு கர்நாடகாவுக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளதால் காவிரி மேலாண்மை ஆணையம் மூலம் இதற்கு தடை விதிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அனைத்து விவசாயிகள் சங்க ஒருங்கிணைப்பாளர் PR பாண்டியன் கூறியுள்ளார். திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், காவிரி ஆறு முழுமையும் காவிரி மேலாண்மை ஆணையத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கும்போது மத்திய அரசு அனுமதி கொடுத்திருப்பது அரசியல் சட்டத்திற்கு முரணானது, உச்சநீதிமன்ற தீர்ப்பை அவமதிக்கும் ஒரு நடவடிக்கை என்று கூறியுள்ளார். இதனால் நடுவர்மன்ற இறுதி தீர்ப்பை செயலற்று போய்விடுகிறது என்றும் அவர் கூறினார். மத்திய அரசு கர்நாடகத்திற்கு வழங்கியுள்ள அனுமதிக்கு தடை விதிக்க கோரி உச்சநீதிமன்றத்தில் அவசர வழக்கு தொடர வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். சபரிமலை மற்றும் அதன் அருகில் உள்ள பகுதிகளில் இம்மாதம் 3ஆம் தேதி வரை அமலில் இருந்த தடை உத்தரவு இம்மாதம் 30ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. சபரிமலை, நிலக்கல், பம்பா, எலவுங்கல் பகுதிகளில் 4 பேருக்கு மேல் எவரும் கூட்டம் சேரக்கூடாது என தடை விதிக்கும் இந்த 144 பிரிவின்படியான உத்தரவு நீட்டிக்கப்படுவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் PB நூ நேற்று உத்தரவு பிறப்பித்தார். காவல்துறையினரும் கூடுதல் மாவட்ட மாஜிஸ்ட்ரேட்டும் தாக்கல் செய்த அறிக்கை அடிப்படையில் மாவட்ட ஆட்சியர் இந்த நடவடிக்கையை எடுத்துள்ளார். ஐயப்பன் கோவில் யாத்திரை தொடர்பாக இதுவரை பெரிய அசம்பாவிதங்கள் ஏதும் இல்லை என்றாலும் சன்னிதானம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கடந்த சில நாட்களாக அமைதியை குலைக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டதாக பலர் கைது செய்யப்பட்டுள்ளனர். முன்னதாக இந்த தடை உத்தரவு மகரவிளக்கு பருவம் முடிவடைந்து கோவில் நடை சாத்தப்படும் ஜனவரி 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட வேண்டும் என காவல்துறையினர் மாவட்ட ஆட்சியரிடம் கேட்டுக் கொண்டிருந்தனர். இதனிடையே 3 வெவ்வேறு மனுக்களை விசாரித்த கேரள உயர்நீதிமன்றம் சபரிமலை கோவில் அருகே அனைத்துவித தடைகளையும் அகற்றுமாறு அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. எனினும் நிலைமை பதற்றமாகவே இருப்பதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். சில முக்கிய செய்திகளை சுருக்கமாக பார்ப்போம். கஜா புயல் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் மற்றும் சீரமைப்பு பணிகளுக்காக முதலமைச்சரின் பொது நிவாரண நிதிக்கு அஇஅதிமுக சார்பில் 1 கோடி ரூபாய் காசோலையை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியிடம் இன்று வழங்கப்பட்டது. அஇஅதிமுக ஒருங்கிணைப்பாளரும் துணை முதலமைச்சருமான ஓ பன்னீர்செல்வம் இந்த காசோலையை முதலமைச்சரிடம் வழங்கினார். புரட்சி தலைவி அம்மா பேரவை சார்பில் 50 லட்சம் ரூபாய் காசோலையை மதுரை புறநகர் மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் சார்பில் 17,10,000 ரூபாய் காசோலை ஆகியனவும் புயல் நிவாரண நிதியாக இன்று முதலமைச்சரிடம் வழங்கப்பட்டன. உடல் உறுப்பு தானத்தில் தமிழக அரசு தொடர்ந்து 4வது முறையாக முதலிடம் பெற்று அதற்கான விருதை வென்றுள்ளது. புதுதில்லியில் இன்று மத்திய சுகாதாரம், குடும்ப நலத்துறை நடத்திய 9வது இந்திய உடல் உறுப்பு தான தின விழாவில் இதற்கான விருது தமிழக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சி. விஜயபாஸ்கரிடம் வழங்கப்பட்டது. மத்திய சுகாதாரம், குடும்ப நலத்துறை இணை அமைச்சர்கள் அஸ்வின் குமார் சௌபே, அனுப்பிரியா பட்டேல் ஆகியோர் இந்த விருதை வழங்கினார்கள். நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் விஜயபாஸ்கர், உடல் உறுப்பு தான விழிப்புணர்வை ஏற்படுத்துவதில் தமிழ்நாடு முன்னோடி மாநிலமாக திகழ்கிறது என்றும் உடல் உறுப்பு தானம் மக்கள் இயக்கமாகவே மாறியுள்ளது என்றும் கூறினார். நாகை மாவட்டத்தில் புயல் பாதித்த பகுதிகளை மாநில அமைச்சர்கள் தங்கமணி, சரோஜா ஆகியோர் பார்வையிட்டு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணப் பொருட்களை வழங்கினார்கள். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் தங்கமணி, கிராமப்புறங்களில் 30% பகுதிகளில் மின்சார விநியோகம் சீரமைக்கப்பட்டுவிட்டதாக கூறினார். எஞ்சியுள்ள பகுதிகளுக்கு மின்சார விநியோகம் விரைவில் சீரமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.
பாதிப்படைந்த அனைவருக்கும் நிவாரணப் பொருட்கள் இல்லங்களுக்கு வந்து சேரும் என்றும் அவர் கூறினார். வேளாங்கண்ணி உள்ளிட்ட பகுதிகளில் பார்வையிட்ட அமைச்சர் பெஞ்சமின் வீடு இழந்த அனைவருக்கும் புதிய வீடுகள் கட்டித்தரப்படும் என்று உறுதியளித்தார். ஆடவருக்கான உலகக்கோப்பை ஹாக்கி போட்டித் தொடர் ஒடிசா மாநிலம் புவனேஸ்வரில் இன்று கோலாகலமாக தொடங்குகிறது. வரும் டிசம்பர் 16ஆம் தேதி வரை நடைபெறும் இந்த போட்டித் தொடரில் இந்தியா, பெல்ஜியம், அர்ஜென்டினா, நியூசிலாந்து, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, நெதர்லாந்து, ஜெர்மனி, கனடா, அயர்லாந்து, சைனா, பாகிஸ்தான், மலேசியா, தென்னாப்பிரிக்கா, ஸ்பெயின் உள்ளிட்ட 16 நாடுகள் பங்கேற்கின்றன. நாளை நடைபெறவுள்ள தொடக்க ஆட்டத்தில் இந்தியா தென்கொரியாவையும் பெல்ஜியம் கனடாவையும் எதிர்கொள்கின்றன. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாக்கு வங்கி அரசியல் நாட்டை புற்றீசல் போல் அரித்துக் கொண்டிருக்கிறது. தெலங்கானா பிரச்சார கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு. நாடாளுமன்ற தேர்தல் தேதி அறிவித்த பிறகே தமிழகத்தில் தேர்தல் கூட்டணி பற்றி முடிவு செய்ய முடியும். மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன். மேகதாது அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி அளிக்கும் உத்தரவை திரும்பப் பெற வேண்டும். பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி கடிதம். கஜா புயல் பாதிப்பு குறித்து தமிழக, புதுச்சேரி முதலமைச்சர்களுடன் மத்திய குழு தலைவர் ஆலோசனை. ஒரு வார காலத்திற்குள் மத்திய அரசின் அறிக்கையை தாக்கல் செய்வதாக உறுதி. ஆடவருக்கான ஹாக்கி உலகக்கோப்பை போட்டித் தொடர் ஒடிசாவில் இன்று தொடக்கம். ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்பு. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்தி அறிக்கை இரவு 8 மணிக்கு. வணக்கம்.